வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தமிழ் திரையுலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் திரையுலகம் என்று மட்டுமே சொல்லக்கூடாது. அவர் தமிழ், தெலுங்கு, இந்தி, ஏன் இங்கிலீஷ் படங்களிலும் நடித்து வெற்றி பெற்றவர். அதனால் திரையுலக பயணத்தில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்தவர் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். அவர் இந்த 50வது ஆண்டு பொன்விழாவை எவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டாடி இருக்கலாம். இப்போதெல்லாம் ஒரு படம் 3 நாள் தியேட்டரில் ஓடினாலே வெற்றிகரமான 3வது நாள் என விளம்பரப்படுத்தும் நிலை உள்ளது. ஆனால் இன்று போல் அன்று சோசியல் மீடியாக்கள் இல்லாத நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் பல படங்கள் 100 நாட்கள், 175 நாட்கள், 200 நாட்கள் என ஓடி வந்தாராய் வாழ வைக்கும் தமிழகம் போல் தியேட்டர் உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள் என ஒட்டுமொத்த திரையுலகினரையே வாழ வைத்தது. அதனால் அவர் நடித்து கடந்த 2 நாட்களுக்கு முன் வெளியான அவரது 171வது படமான கூலி சோசியல் மீடியாக்களில் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் ரஜினி சார் அவர்களை பொறுத்தவரை அது அவரது திரைப்பயணத்தில் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் படம்தான். ஏனென்றால் இந்த படம் பற்றிய பேச்சுதான் கடந்த 2 நாட்களாக முக்கிய செய்தியாக உள்ளது. அதற்கு காரணம், தோல்வி படம் பற்றி யாரும் பேச மாட்டார்கள், வெற்றி படம் என்பது எல்லோரையுமே பேச வைக்கும். அந்த வகையில் கூலி படம் வெற்றியா தோல்வியா என்ற விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட மாபெரும் வெற்றி படம் என்பதை மக்களிடம் கிடைத்துள்ள வரவேற்பின் மூலம் தெரிகிறது. அவரது கூலி படம் வெளியான ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்று மட்டும் உலக அளவில் 151 கோடி ரூபாய் வசூலானதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகி உள்ளது. கடந்த 3 நாட்களில் 230 கோடி ரூபாய் முதல் 240 கோடி ரூபாய் வரையிலும் வசூலித்துள்ளது. இந்தியாவில் மட்டும் 118.5 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது. இதற்கு முன் நடிகர் விஜய் நடித்த லியோ படத்தின் முதல் நாள் வசூல் 148 கோடி ரூபாயாக இருந்தது. கூலி படம் முதல் நாளில் இருந்தே வசூலில் ஏறுமுகமாகவே உள்ளது. இந்த நிலையில் சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி, அதை தொடர்ந்து வார விடுமுறை நாளாக ஞாயிறு என தொடர்ந்து விடுமுறை நாட்கள் காரணமாக வசூல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் உள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் விரைவில் 1000 கோடி ரூபாய் வசூல் என்ற இலக்கை கூலி படம் அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது 50வது ஆண்டு பொன்விழா வாழ்த்தாக நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் ஊடக பேட்டி ஒன்றில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சினிமாவில் 6 மாதம் தாக்கு பிடிப்பதே ரொம்ப கஷ்டம். ஆனால் ரஜினி சார் 600 மாதங்கள், அதாவது 50 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். ரஜினி சார் என்றதும் நினைவுக்கு வருவது அவரோட ஸ்டைல்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட சிம்பிளிசிட்டி தான் நினைவுக்கு வரும். நமக்கெல்லாம் சின்னதாக ஒரு புகழ் வந்தாலே ரெக்கம் முளைக்கும். ஆனால் அவரோ ரொம்பவும் எளிமையாகத்தான் இருக்கார். அவ்வளவு எளிமையாக யாரையும் பார்க்க முடியாது. அவரோட இத்தனை வெற்றிக்கும் காரணம் கடவுளின் ஆசீர்வாதம்னு அவர் சொல்லுவார். ஆனால் அது அவரை நேசிக்கும் கோடான கோடி ரசிகர்களின் ஆசீர்வாதம் என்றுதான் நான் சொல்வேன். அவர் ஒரு காட்டாறு மாதிரி. அவருக்கு எது சரின்னு போடுதோ அதை அவர் தயங்காமல் ஸ்டைலாக பளிச்சுன்னு செய்துடுவார். அவரோட ஸ்டைல் எல்லாமே அப்படித்தான் வந்தது என நடிகர் பார்த்திபன் ரசித்து சொல்லியிருக்கிறார். அது உண்மைதான். அதனால்தான் அவர் இன்னமும் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறார். அதுக்கு அவரோட ஸ்டைலும் நேர்மையான உழைப்பும் தான் பக்கபலமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ரஜினி சார் பற்றி 2008இல் CBSE 6ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் டிக்னிட்டி ஆஃப் ஒர்க் என்ற பாடப்பிரிவில் பஸ் கண்டக்டர் முதல் சினிமா ஸ்டார் வரை என்ற தலைப்பில் பாடம் இடம்பெற்றுள்ளது. கடுமையாக நேர்மையாக உழைத்தால் லட்சியத்தை அடையலாம் என்ற கருத்தை வலியுறுத்தும் வகையில் ரஜினி சாரை முன் உதாரணம் காட்டி இந்த படம் அமைந்துள்ளது. வேறு எந்த நடிகருக்கும் இந்த சிறப்பு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இங்கு பலரும் பிட் நோட்டீஸில் பெயர் வந்தாலே தலைகீழாக அதிகாரம் செய்வதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ரஜினி சாரின் எளிமை, பணிவு சிறப்பானது. இந்த பொன்விழா ஆண்டில் அவரிடம் ரசிகர்கள் நிறைய எதிர்பார்க்கின்றனர். இந்த 74 வயதிலும் அவரது ஸ்டைல் அவர்களை பிரமிக்க வைக்கிறது. அதற்கு கூலி படமே சாட்சி. அதேபோல் அவரிடமிருந்து மறக்க முடியாத பவர்ஃபுல் பஞ்ச் டைலாக்குகளையும் ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். 16 வயதிலே படத்தில் இடம்பெற்ற இது எப்படி இருக்கு, முள்ளு மலரும் படத்தில் இடம்பெற்ற கெட்ட பயசார் இந்த காலி, பாட்ஷா படத்தில் இடம்பெற்ற நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, அருணாச்சலம் படத்தில் இடம்பெற்ற ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான், அண்ணாமலையில் இடம்பெற்ற நான் சொன்னதையும் செய்வேன் சொல்லாததையும் செய்வேன், படையப்பா படத்தில் இடம்பெற்ற என் வழி தனி வழி, சிவாஜி படத்தில் பேரை கேட்டா சும்மா அதிருது இல்லை, பாபா படத்தில் அசந்தா அடிக்கிறது உங்க பாலிசி, அசராம அடிக்கிறது என் பாலிசி, காலாவில் என் கொடி பறக்க வேண்டிய இடத்தில் வேற எவன் கொடிடா பறக்கும், ஜெயிலர் படத்தில் குறி வச்சா ஏற வேணும். இப்படி அவரது பல படங்களில் ஸ்டைலான பவர்ஃபுல் பஞ்ச் வசனங்களை இன்றும் மறக்க முடியாதவையாக உள்ளன. இனி வரும் படங்களிலும் இது போன்ற பஞ்ச் வசனங்களை ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்க்கின்றனர். இந்த 50வது பொன்விழா ஆண்டில் நாம் நம்ம செய்தி சேனல் சார்பாக நமது நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.